Hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்காம ஸ்பைசியான உருளைக்கிழங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா அலசிட்டு மண் இல்லாமல் குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 4 விசில் அடிக்கிற வரை வேக வச்சு இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேறு எதுவுமே போட வேணாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுங்க. அது பச்சை வாசம் போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரு, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தகுந்த மாதிரி காளி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆனோன்னே நீங்கள் வேக வச்ச உருளைக்கிழங்கு அதோடு சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. டக்குன்னு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மசாலையில் உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆனோன்னே கசூரி மேத்தி இருந்தால் அதை மேலாக தூவிட்டு கிண்டி இறக்குனா சூப்பரான ஸ்பைசியான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அப்படி உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா மல்லித்தலை தூவி நீங்கள் இறக்கிடலாம். இது சாம்பார், ரசம், மோர், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. Until then, bye bye from Kani's cooking channel. Thanks for watching.